நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் 2025. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்காத்து குலுவுக்கு நம்மாத்து பெரியவா சேனல்லேருந்து வந்திருக்கா, அவளை வரவேற்கிறோம். ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்பாத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஆத்துக்கு போய் குலு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வெஸ்மாபலத்துல ஜனனி ஆத்துக்கு தான் குலு ஷூட்டிங்காக வந்திருக்கோம். இவா தான் திருமதி ஜனனி ஹரி. இவாத்து குலு ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப யூனிக்கா ஒரு விஷயம் இங்க இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணி என்ன மாதிரி கொலு வச்சிருக்கா, என்ன தீம்ல கொலு வச்சிருக்கான்றத பார்க்கலாம் வாங்க. ஓம் நமோ நாராயணா. இது வந்து ஜனனி ஆத்துல நித்தியம் பூஜை பண்ற பூஜை அறை. கலச ஆவாகனம் பண்ணி நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கா. இவ்வாத்துல பூஜை அறையில பார்த்தேன்னா அத்தனை விக்கிரகமும் பித்தளை விக்கிரகம், பித்தளையிலே வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நித்தியம் பூஜை ரூமே வந்து இப்படிதான், சுவாமி படங்கள் அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லா பித்தளை விக்கிரகம் வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த பூஜை அறையிலே இப்ப பார்த்தேன்னா உரியடி கிருஷ்ணர் எங்க ஏறி உக்காந்துட்டு ஜம்முன்னு உரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார். இந்த பக்கம் நரசிம்மர், கிருஷ்ணரோட அந்த தசாவதாரங்கள் நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் அப்படின்னா எல்லாரும் எப்பவும் உக்ரமா நினைப்போம், ஆனா அவர் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்வரூபமும் அவர்கிட்ட இருக்குன்றத காமிக்கிறார். இந்த பக்கம் நரசிம்மர், பிரகலாதன், குருவாயூரப்பன், சோளிங்கர், சுவாமி ஐயப்பன், வராக அவதாரம், சீதாராமர், பட்டாபிஷேக ராமர். இந்த பக்கம் சத்யநாராயண பெருமாள். பூஜை அறையிலேயே இந்த பக்கம் பார்த்தேன்னா இது வந்து பிளைவுட் கார்விங் பண்ணியிருக்கா. பெரிய திருவடி, சிறிய திருவடி, கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும், மேலே சங்கு சக்கரம். ரொம்ப வெரி டிவைன். இந்த ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த பூஜை ரூம் வந்து வெரி டிவைன், தெய்வீகமாக இருக்கு. நமஸ்காரம். இந்த தடவை குலு 2025க்கு வைத்திய வீரராகவ சுவாமி திருக்கோயில தான் நாங்கள் வந்து டெபிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு கோபுரம் இருக்குமோ அந்த கோபுரத்தையே படியாக பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் இந்த கோபுரம் மாதிரி செட்டப்பை க்ரியேட் பண்ணி நாங்களே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்ட் பெயிண்ட் பண்ணதை நீங்கள் பார்த்தேன்னா எப்படி வீரராக சுவாமி கோயிலோட கோபுரம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் 5 படியை நாங்கள் அமைச்சிட்டோம். நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்த்தேன்னா பெருமாளை வந்து உள்ள ஆவாகனம் பண்ணியிருக்கோம். ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இப்போ இங்க பார்த்தேன்னா விளக்கு தண்டில் அம்பாள் அலங்காரம் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஆக்சுவலாக வந்து ஜனனி ஆத்துல அவள் மாமியார் 35 வருஷமா எண்ணெய் பெற்ற தாயார் பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நவராத்திரிக்கும் இந்த மாதிரி அம்பாள் அலங்காரம் பண்ணி தாயார் அலங்காரம் பண்ணி எண்ணெய் பெற்ற தாயார் பூஜை பண்ணுவா.
ஸோ இந்த 9 நாட்களுக்குமே தாயார் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான அலங்காரத்துல எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறா. இப்போ நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கதகளி பக்கம் திரும்பி இருக்கோம் அப்படின்னா நம்ம கேரளாவில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஜனனி மாமியாத்துல வந்து ஒரு ஸ்டேட்டா வந்து நம்மளை கூட்டின்னு போறா. கேரளா அப்படின்னு சொன்னாலே வந்து கதகளி ஃபேமஸ். கதகளி டான்ஸுக்கான ஒரு டெபிக் தான் அங்க வந்து வச்சிருக்கா. ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் தரிசனத்துக்காக தான் இப்போ உங்களை வந்து அழைச்சிட்டு போறோம். பேக் சைட்ல வந்து மம்மியூர் அந்த கோவில் அங்க ஒரு இது இருக்கு. இப்பதான் நம்ம முக்கியமா தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கோவில் குருவாயூரப்பன். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் அப்படின்னு பாட்டே வந்து இருக்கு. குழந்தை கண்ணன் கோலாகலமா நின்று ஆனந்தமா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுதான் குருவாயூரப்பன் கோவில். இந்த குருவாயூரப்பன் சிலை விக்கிரகம் வந்து பார்த்தேன்னா வுட்ல வந்து கார்விங் பண்ணியிருக்கா. இது வந்து ஃபுல்லா பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கா. இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ரூபம். மூலவர் உற்சவர் குருவாயூர்ல எப்படி வந்து கோவில் இருக்குமோ அந்த சந்நிதி அப்படியே இங்க வந்து செட்டப் ரெடி பண்ணியிருக்கா. இப்போ உள்ள நீங்க பாக்குறது வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒருத்தர் தான் குருவாயூரப்பனோட ஹீரோ அவர் தான். இவர் வந்து கேசவன் அப்படின்ற ஒரு யானை. தன்னோட சக்திக்கு உட்பட்ட காலம் வரைக்கும் குருவாயூரப்பனை தான் மட்டும்தான் ஏழை பண்ணணும் அப்படின்றதுல ஒரு வைராக்கியமா இருந்து குருவாயூரப்பனை ஏழை பண்றதுக்கு இப்ப ரெடியாகி சீவேலிக்காக ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கார். இவர் மட்டும்தான் குருவாயூரப்பனை சொந்தம் கொண்டாடுவேன் அப்படின்ற அளவுக்கு இருந்த கேசவன் யானை இங்க வந்து பார்த்தா நிறைய வந்து மணிகள் போட்டு அதுக்குள்ள குழந்தை கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கு. பொதுவா ஜென்ரலா வந்து குருவாயூர் கோவிலுக்கு போனாலே அங்க வந்து கோவில் சந்நிதியில் இந்த மாதிரி வச்சிருப்பா. இந்த மணிகளை வந்து நம்ம கையால எடுத்து அளந்து போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு வர்றது அங்க ஒரு ஐதீகம். குழந்தை கிருஷ்ணருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அதே செட்டப்ல இங்க வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம பார்த்தேன்னா இங்க நிறைய விளக்கு எல்லாமே வந்து இது குருவாயூர் தானே கேரளா. ஸோ வந்து கேரளா ஸ்டைல் விளக்கு எத்தனையோ அத்தனையும் இங்க வந்து கொலுவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு யானை விளக்கு அங்க தெரியறது இல்லையா? இது வந்து ரொம்ப பழங்காலத்து விளக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷமா வாத்துல இந்த விளக்கு வந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு கொலுவுக்கும் வந்து இங்க இருந்துருக்கு. ரொம்ப பழங்காலத்து பொருட்கள் இதெல்லாம். நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே கோபால ஹரே. ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போதே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். கேரளாவிலேருந்து நம்ம டிராவல் ஆகி இப்போ திருப்பதிக்கு வந்திருக்கோம். இது வந்து அடுத்த ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். திருப்பதியில இங்க பெருமாளை சேவிக்கிறதுக்காக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருப்பதியில பிரம்மோற்சவம் ரொம்பவே சிறப்பா நடக்கும். இங்க பிரம்மோற்சவத்தையும் பார்த்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் இப்ப நாம இங்க வந்திருக்கோம். பெருமாள் தாயார் இந்த செட்டப் ஃபுல்லாவே வந்து பிரம்மோற்சவத்தை டெபிட் பண்ற மாதிரி ஃபுல்லாவே பிரம்மோற்சவத்துல என்னெல்லாம் இருக்குமோ அது அத்தனையுமே இங்க வந்து பொம்மைகளா இங்க வச்சிருக்கா. ஆந்திராவில் வந்து திருப்பதி பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு ஜனனி வந்து இப்போ நம்மள தமிழ்நாட்டுக்கே திரும்ப அழைச்சிட்டு வந்திருக்கா. எந்த சந்நிதியில என்ன தரிசனம் அப்படின்றது இப்போ ஜனனியே சொல்லுவா.
திருப்பதி பெருமாளை சேவிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவிச்சுடலாம். வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொம்மைகள் தான். இந்த தடவை எங்காட்டில் இருக்கிற 80% ஆஃப் த பொம்மை எல்லாமே நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கினது தான், பொம்மைக்கார தெரு அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ பெருமாள் மூலவர் தாயாரை சேவிச்சாச்சு. அப்படியே கீழே வந்தேன்னா நீங்கள் அப்படியே கருட சேவையும் சேவிச்சுக்கலாம். பண்றது சேவிக்கிறது வந்து கல்கருடன் நாச்சியார் திருக்கோவில். இந்த கோவிலோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, பெருமாளை ஏழை பண்ணிட்டு கோவிலுக்கு வெளியில வரும்போது வந்து பெருமாள் தாயாருக்கு வெயிட் வந்து ரொம்ப ஏறிண்டே வரும். அதுக்கப்புறம் தரிசனம்லாம் எல்லாருக்கும் சேவை சாதிச்சுட்டு திரும்ப பெருமாளை உள்ள அழிச்சுட்டு போய் ஏழை பண்ணும்போது வெயிட் குறைஞ்சுட்டே வருவார். கல்கருடன் நாச்சியார் திருக்கோவில்ல. தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனனி கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளை வந்து ஆந்திரா அழிச்சுட்டு போனால் திருப்பி தமிழ்நாட்டுக்கே அழிச்சுட்டு வந்து காஞ்சிபுரத்தையும் சேவிக்க வச்சுட்டு அடுத்த ட்ராவல் வந்து இப்போ பூரி ஜெகநாத். இது வந்து ஒரு ஃப்ளையிங் விசிட் மாதிரி தான். ஃப்ளைட்டில் வந்து அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா ஜனனி ஆல் ஓவர் இந்தியா நம்மளை சுற்றி காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம பூரி ஜெகநாதர் கோவில் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். கொழுவதும் கண்ணன் மாயக்கண்ணன். ஏன் மாயக்கண்ணன் சொல்கிறா அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அழகு வந்து பார்க்குறவாள் அப்படியே மயக்கிடும். அவர் அளவுக்கு அழகா இன்னொருத்தரால இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு கிருஷ்ணர் அப்படின்னாலே அழகுன்னு தான் அர்த்தம். ஜம்முன்னு நிற்கிறார் பாருங்க கோயிலோதிண்டு. இங்கே வந்து பார்த்தேன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோவில் அந்த ரத யாத்திரை நடக்கும். ரத யாத்ரா அது காமிக்கிற மாதிரி தான், அதை விளக்கும் விதமாக தான் 3 தேர் வந்து இங்கே வச்சிருக்கா. அடுத்ததா சன்னதி உள்ள இப்போ நம்ம போனோம் அப்படின்னா பலராம், சுபத்ரா, கிருஷ்ணர் இவா 3 பேரோட திருவுருவம் இங்கே வந்து சேவிக்கிறதுக்கு வச்சிருக்கா. இந்த பெருமாள் பார்த்தேன்னா இவர் வந்து ஃப்ரம் ஆந்திராவிலேருந்து இவர் இங்கே கூட்டின்னு வந்திருக்கா. நமக்காக கிளம்பி வந்துட்டார். நான் நினச்சேன் ஆக்சுவலாக ஆல் ஓவர் இந்தியா மட்டும்தான் ஜனனி நம்மளை அழிச்சுட்டு போகிறான்னு. இல்லையா, நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்ற போகிறோமா. இவர் வந்து நேபாள் டைரக்ட் ஃப்ளைட்டு. நாங்கள் அங்கே போய் லேண்ட் ஆயாச்சு நேபாளில். ஜலநாராயண பெருமாள், அந்த நாராயண பெருமாள் அப்படின்றத தெரியணுன்றதுக்காக தான் இங்கே பார்த்தேன்னா ஃபுல்லாக வந்து அந்த குளம் மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கா பாருங்க. அவர் ஜாலியாக படுத்துட்டு இருக்கார். நம்மளை தான் சுற்றி இங்கேயும் அங்கேயும் சுற்றி வர வச்சு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் ஜலநாராயண பெருமாள். வேழமுகத்தான் விநாயகன் அப்படின்னு விநாயகரை வந்து சொல்லுவோம். விநாயகருக்கு ஒரு முகம் யானை முகம் உண்டு. இங்கே பார்த்தேன்னா 5 முகத்தோட விநாயகர் இருக்கார். இவர் வந்து இங்கே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இல்லை, வாரணாசியிலேருந்து கிளம்பி வந்திருக்கார். இவாத்து கொலுவுக்காக 10 நாள் முன்னாடியே வந்துட்டாராம். இங்கே வந்து சொஸ்தமாக இங்கே அழகாக அடைக்கலம் ஆயிட்டார் அப்படிதான் சொல்லணும். இப்போ இங்க இருக்கிறது பார்த்தேன்னா தசாவதாரம் வந்து உட்கார்விங்ல பண்ணி வச்சிருக்கா. இதுல ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உட்கார்விங் வந்து ஜனனி ஆத்துல இவாளே பண்ணினது, இவா ஃபேமிலியா உட்காந்து பண்ணினது. பிகாஸ் இதை வந்து இவா ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கா. இந்த உட்கார்விங்கிறதான் இவாளோட கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்டர் கொடுத்து யாரையாவது வர வச்சு பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ இவா ஃபேமிலியே உட்காந்து பண்ணின உட்கார்விங் இது தசாவதாரம். இங்க வந்து கதவு தாழ்பால் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கதவு தாழ்பால்ல வீணை இருக்கிறத பார்த்தா யாரோ மியூசிஷியன் ஆத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பேன். இல்லை, நம்ம இன்னும் ஜனனி ஆத்துலேயே தான் இருக்கோம். இதெல்லாமும் அவளே தான் பண்ணியிருக்கா. கதவு தாழ்பால்ல வீணை ஃபிக்ஸ் பண்றது, மேல பிள்ளையார், குழலூதும் கண்ணன், இந்த பக்கம் ஆளிலே கிருஷ்ணர், இது எல்லாமே வந்து அவளே பண்ணியிருக்கா ஆத்துல. இங்க வந்து பார்த்தேன்னா இங்க இருக்கிறது வந்து தசாவதாரத்துல 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். மந்திரமலைய வாசுகின்ற பாம்பு வந்து இது மந்திரமலை தான் மத்தா இருக்கும். வாசுகின்ற பாம்பு தான் கயிறா இருந்து ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது பெருமாள் வந்து கூர்ம அவதாரம் எடுத்து தாங்கி பிடிச்சுண்டார். இது வந்து ஃபுல்லாவே இவாளே தான் டிசைன் பண்ணியிருக்கா கூர்ம அவதாரத்துக்கு. அந்த அமுது கிடைக்கிறது வந்து கடைசியில் அசுரர்கள் கிடைக்காம தேவர்களுக்கு கிடைக்கணும்னு கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வருவார். ஸோ அந்த என்டையர் தீம் வந்து
இந்த இடத்துல வச்சிருக்கா. இப்போ அந்த நவகிரகம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். சூரியன், சந்திரன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த இடத்துல தலை வெட்டப்படுற 2 இதுதான் வந்து ராகு கேது அப்படின்னு நவகிரகத்துல வந்து அமர்றது. இங்க பார்த்தேன்னா வந்து இங்க இருக்கிறது எல்லாமே பார்க்கடல் கடையும் போது நிறைய இது வந்து வெளியில வந்தது. கடல்லேருந்து பார்க்கடல்லேருந்து வெளியில வந்த பாசிட்டிவ் விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் இங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா இது வந்து ஆத்துல இருக்கு, எந்த நேரமும் பாசிட்டிவ் வைப் இருக்கணும், நெகட்டிவ் இது இருக்க வேண்டான்றதுனால ஃபுல்லா பாசிட்டிவ் இது மட்டும்தான் இந்த இடத்துல வச்சிருக்கா. மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்லேருந்து தான் கடைசியில வெளியில வந்து பெருமாளோட சேர்ந்துடுறா. இது வந்து பார்க்கடல்லேருந்து வெளியில வந்தது எல்லாமே. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி சேஷாச்சல ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி. ஒவ்வொரு இடமா நம்ம திருவள்ளூர், திருப்பதி இந்த மாதிரி எல்லாமே சேவிச்சுட்டு இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டத்துக்கு வந்திருக்கோம். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி தான். ஆனா இங்க ஜனனியாத்துல பார்த்தேன்னா பூலோக வைகுண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தீம் எடுத்துண்டு ஃபுல்லா பெருமாளோட ரூபங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை ரூபங்களும் இந்த இடத்துல வச்சிருக்கா. மேல பார்த்தேன்னா பார்க்கடல்ல பள்ளிகொண்ட பெருமாள், இங்க வந்து விட்டலன், பாண்டுரங்கன், ரகுமாயி, விட்டலா ஹரி விட்டலா அப்படின்னு மொத்த பெருமாளையுமே இங்கேயே சேவிக்கலாம். பாண்டுரங்கன், ரகுமாயி. இந்த இடத்துல ராமபக்த அனுமான், ஆஞ்சநேய சுவாமி. மேல பார்த்தேன்னா மாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் கேட்டு உலகளந்த பெருமாளா இருக்கிற உலகளந்த பெருமாள். இந்த இடத்துல சீதா, ராம, லக்ஷ்மண, ஆஞ்சநேயமூர்த்தி, ராமச்சந்திரன், ஏகபத்தி நிவேதன், ராமச்சந்திரமூர்த்தி. பார்த்தேன்னா கோதை, ஆண்டாள் நாச்சியார். கோதை கண்ணனை மட்டுமே தன்னுடைய கணவனா வரிப்பேன் அப்படின்னு வைராக்கியமா இருந்த ஒரு ஆழ்வார், பெண் ஆழ்வார் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டாள், கோதை நாச்சியார். இந்த ஃபுல் செட்டப்புமே பார்த்தீங்கன்னா வைகுண்டம் அப்படின்னா எப்படி இருக்கும், வந்து ஒரு கிளவுட் செட்டப். அதனால பஞ்செல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷல் லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்து ரொம்ப நன்னாவே இங்க பண்ணியிருக்கா. இப்போ நம்ம பார்க்கறது லக்ஷ்மி நரசிம்மர். ஹிரண்யகசிப வதம் பண்ணப்பறம் நரசிம்மர் ரொம்ப உக்கிரமா இருந்தப்போ லக்ஷ்மி வந்து அவளோட தொடையில மடியில அமர்ந்து அவரோட கோபத்தை வந்து தணிச்சா லக்ஷ்மி நரசிம்மர். பார்க்கறது வெங்கடாத்ரி பெருமாள், வெங்கடநாதன். பார்த்தசாரதி பெருமாள், பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி, அதனால அவர் பார்த்தசாரதி. கீதோபதேசம் கொடுத்த கண்ணன். பூலோக வைகுண்டம் அப்படின்ற ஒரு செட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தேன்னா கூட ஒரு கைலாய மலையும் இங்க இருக்கு. கைலாய மலையில முனிவர்கள், தேவர்கள் எல்லாருமே இங்க இருக்கா. கோவர்த்தன கிரிதாரி, கோவர்த்தன மலையை தூக்கிண்டு நிக்கிற மாதிரி கிருஷ்ண ரூபம். இது வந்து பக்த பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் தூண பிளந்து எடுத்த ஒரு ரூபம், 4வது அவதாரம். இப்ப நம்ம பார்க்கறது வந்து கும்பகர்ணன்.
ராம ராவண யுத்தத்துல ராமரோட போரிடுறதுக்காக கும்பகர்ணன் வந்து 6 மாசம் தூங்கிடுவா. கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக அவ எல்லாருமே அவளால முயற்சிகளை, யானையை விட்டு எழுப்புறது, காதுல வந்து அந்த பாங்கா ஊதுறது, என்ன பண்ணாலும் அவர் எழுந்திருக்கல. அதை விளக்குற மாதிரி ஒரு பொம்மை இங்க வச்சிருக்கா. இப்போ இங்க நம்ம பாக்குறது வந்து நவராத்திரி கொலுவோட ஒரு ட்ரெடிஷ்னல் பொம்மை, எல்லா ராத்திரியும் இருக்கிறது. செட்டியார் அம்மா செட்டிச்சு. இங்க இதுல என்ன ஒரு ரொம்ப முக்கியமான தனித்துவமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டியார் அம்மாவோட வீடு பாருங்க. அந்த ஓலைகள் வைக்கோல்லாம் போட்டு அந்த பிளைவுட்ல வந்து நிஜமாலுமே வீடு பண்ணியிருக்கா. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு இங்க செட்டியார் அம்மாவோட வீடு. இங்க செட்டியார் அம்மா வாசல்ல இங்க பாருங்க, நம்ம பாக்குற அந்த மரம் வந்து ருத்ராட்ச மரம். இப்போ இவ்வளவு நேரம் திருமதி ஜனனி ஹரியோட சேர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு ஒரு உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ண முடியுமோ எல்லா இடமும் நம்ம பயணம் பண்ணிட்டு கடைசியா பூலோக வைகுண்டத்திலையும் எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு ரொம்ப மனசு நிறைவோட வந்திருக்கோம். ஜனனி கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா. இந்த ஒரு கோபுரத்திலேயே படி வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்து எப்படி வந்தது? யார் இது உங்களுக்கு ஐடியாலஜி இது பண்ணுது? இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் ஹரிஹரன் தான். ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் போகும். அவர் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இந்த வருஷம் பெருமாள் அனுகிரகத்தில் எங்களால் இதை வந்து உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி புது புது கான்செப்ட்ஸோட நாங்கள் நவராத்திரி உங்களோட செலிப்ரேட் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். அடுத்ததான் அந்த பூலோக வைகுண்டம்னு ஒரு செட்டப் வச்சிருக்கேன். அது வந்து இட்ஸ் வெரி யூனிக், ரொம்ப பெக்யூலியரா. எப்படி அதுக்கு வந்து உங்களுக்கு செட்டப்லாம் எப்படி பண்ணினேன்? அந்த லைட் எஃபெக்டோட எப்படி எல்லாமே நீங்க அதை ரெடி பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு அதை பண்றதுக்கு? நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்து நாங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படி அதை வச்சோன்னு பார்த்தோம்னா, பிளைவுட்லாம் வந்து பேஸாக வச்சுருக்கோம். அது மேலே நாங்கள் ஒரு 3D பெயிண்ட் மாதிரி பண்ணி ப்ளூ கலரில் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பஞ்செல்லாம் ஒட்டினா க்ளவுட்ஸ் காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. லைட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் மேலேயும் கீழேயும் வச்சோம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து பொம்மையெல்லாம் அழகாக தெரியும்னு ஜஸ்ட் நாங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணது எங்களோட கிரியேட்டிவிட்டியில் இதை நல்ல ஒரு அவுட்கம் வந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். இந்த ஒரு கிரேட் எஃபோர்ட் எடுத்ததுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் ஆக்சுவலா ஹரிஹரன் சாருக்கு தான் போய் சேரணும். நம்மாத்து பெரியவா சேனல் மூலமா ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஹரிஹரன். தேங்க்யூ. இந்த வருஷம் எங்காத்து கொலுவை நம்மாத்து பெரியவா சேனலோட கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ எங்காத்து கொலுவை வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா வருஷமும் எங்காத்து நவராத்திரியை அவளோட செலிப்ரேட் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லுங்க. இந்த சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்மாத்து பெரியவா யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.